அத்தியாயம் 58 சகோதரி. மென்மையான பச்சை நிறமும் சூடான நறுமணமும் அவனைச் சூழ்ந்திருந்தன. ஆனாலும் அகிலனுக்கு காதல் எண்ணங்கள் எதுவும் இல்லை. ஏனென்றால் 2 உறுதியான பார்வைகள் அவனுக்கு முதுகில் ஒரு முள் குத்தியது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. ஒருவர் ஆர்த்தியில் இருந்து வந்தவர், மற்றவர் சுசானிடமிருந்து வந்தவர். குறிப்பாக பிந்தையவர் அகிலன் மற்றவரின் மறைந்திருக்கும் கொலை நோக்கத்தை கிட்டத்தட்ட உணர முடிந்தது. தம்பி, நீங்க நல்லா இருக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதிர்ஷ்டவசமாக அவனது கைகளில் இருந்த பெண்ணின் ஆச்சரியக் குறி அகிலன் உயிரைக் காப்பாற்றியது. உண்மையில் அவன் மீது பாய்ந்த பெண் அகிலன் அக்கா நளினி ஆங்லர். 2 கூர்மையான பார்வைகளும் உடனடியாக அகிலனிடமிருந்து விலகிச் சென்றன. ஆனால் அவர் நிம்மதியாக உணரவில்லை. அவனது கைகளில் அந்த பெண்ணின் அதிகப்படியான உற்சாகம் அகிலனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. ஒருபுறம் அவன் உண்மையான அகிலன் அல்ல, இந்த உடலில் வசிக்கும் ஒரு மனிதன் மட்டுமே. மறுபுறம் அகிலன் எப்போதும் தனது சகோதரி நளினி தனக்கு எதிரான கொலை சதியில் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகித்ததால் அகிலன் தன் சகோதரியின் முதுகில் மெதுவாகத் தட்டி, சகோதரி, நான் நலமாக இருக்கிறேன். மழை மிகவும் பலமாக இருக்கிறது. முதலில் நகரத்திற்குள் நுழைவோம் என்று ஆறுதல் கூறினார். சரி. அப்போதுதான் நளினி அகிலன் காலின் தலையை உயர்த்தினாள். அவளுடைய கண்ணீர் கரை படிந்த முகம் ஒரு புன்னகையுடன் கலந்தது. அகிலன் ஒரு சந்தேகத்தை வளர்த்துக் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அவளும் ஒரு நல்ல நடிகையாக இருக்க முடியுமா? இந்த சிறிய கவனச்சிதறல் வரவேற்பு விருந்தை தாமதப்படுத்தவில்லை. சிறிது நேரத்தில் அவர்கள் நகரத்திற்குள் நுழைந்தனர். சுடூர் குடும்பத்தின் கோட்டையின் குறைந்த கொள்ளளவு மற்றும் ஐஸ்ராக் நகரில் கூடியிருந்த பிரபுக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் எல்லோரும் கோட்டையில் தங்குவது சாத்தியமில்லை. எனவே அகிலன் தனது முந்தைய வருகையின் போது தங்கியிருந்த அதே விடுதியில் தங்கினார். அகிலன் அறைக்குள் நுழைந்தவுடன் மூலையிலிருந்து ஒரு நீல உருவம் வேகமாக வந்து அகிலன் கைகளில் பாய்ந்தது. இந்த முறை அது ஒரு மனிதன் அல்ல, ஆனால் ஒரு பூனை. நீங்க இன்னும் இங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அகிலன் சற்றே ஆச்சரியத்துடன் லிட்டில் வொயிட்டின் தலையை தடவினார். லிட்டில் வொயிட் அதன் உரிமையாளர் அதை கைவிடும் எண்ணத்தைப் பற்றி புகார் செய்வது போல சில புலம்பல்களை வெளியிட்டது. நீ எப்போ பூனை வளர்க்க ஆரம்பிச்ச? நளினி தன் சகோதரனை பார்த்து சிரித்தாள். அதே நேரத்தில் 2 கப் தண்ணீரை ஊற்றினாள். நான் அதை சிறிது நேரத்திற்கு முன்பு சாலையோரத்தில் கண்டுபிடித்தேன். அதை வைத்திருக்க முடிவு செய்தேன். அகிலன் தண்ணீர் கோப்பையைத் தொடாமல் மேஜையில் அமர்ந்தார். லிட்டில் வொயிட் தாகமாகத் தெரிந்தது. அதன் நாக்கால் தண்ணீரை நக்க அகிலன் கோப்பையை நோக்கி நகர்ந்தது. நளினி முகம் சுளித்து லிட்டில் வொயிட்டை விரட்ட முயன்றார். ஆனால் அவரை தடுத்து நிறுத்தினாள். அகிலன், பரவாயில்லை, குடிக்க விடு. நீங்க ரொம்பவே கெடுத்துட்டீங்க. நளினி தலையை ஆட்டினாள். ஏதோ உதவியற்றவளாக உணர்ந்தாள். அகிலன் அதை பொருட்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக லிட்டில் வொயிட் தண்ணீரை குடித்து முடித்த பிறகு அதன் எதிர்வினைகளில் கவனம் செலுத்தினார். கோட்டையில் நீங்கள் படுகொலை செய்யப்பட்டதாக பட்லர் யமுனிடமிருந்து நான் கேள்விப்பட்டேன். ஆம், அதைச் செய்தது நைட் அர்ஜுன்தான். அதற்கு பதிலாக அவர் என்னால் கொல்லப்பட்டார். அந்த துரோகி பாஸ்டர்ட். அப்பா அவனை ரொம்ப உயர்வா மதித்தார். நளினி முகத்தில் தெரிந்த கோபம் உண்மையானதாகத் தோன்றியது. அப்புறம் என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு விடைபெறாமல் கிளம்பினாய்? பனி சமவெளியில் டார்க் கேவலரியை எப்படிக் கண்டுபிடித்தீர்கள்? முற்றிலும் இயல்பான லிட்டில் வொயிட்டைப் பார்க்கும்போது அகிலன் தன்னை மிகவும் உணர்திறன் உடையவராகக் கருதினான். தன் சகோதரியின் கேள்வியைக் கேட்டதும் அதன் பிறகு நடந்த அனைத்தையும் சுருக்கமாகக் கூறினான். அகிலன் பேசும்போது நளினியின் எதிர்வினைகள் கவலைக்கும் ஆச்சரியத்திற்கும் இடையில் மாறின. இது ஒரு சகோதரி தனது சகோதரனின் பாதுகாப்பில் கொண்டிருக்க வேண்டிய அக்கறையை முழுமையாக விளக்குகிறது. அகிலன் பேசி முடித்த பிறகு, நளினி, கிரே கோட்டையை தனியாக விட்டுச் சென்ற உங்கள் செயல் மிகவும் பொறுப்பற்றது. நீங்கள் அதைச் சொன்னாலும் நிழலில் மறைந்திருக்கும் கொலைகாரனை வெளியே கொண்டு வருவது இன்னும் பொருத்தமற்றது. நீங்க உடனே என்னை தொடர்பு கொண்டிருக்கணும். ஆமாம், ஆமாம். நான் போதுமான அளவு யோசிக்கவில்லை. அகிலன் உடனடியாக ஒரு நல்ல குழந்தை செயலைச் செய்தான். அகிலன் மிகவும் கீழ்ப்படிதலுடன் இருப்பதைக் கண்ட நளினி இறுதியாக அவனை விட்டுவிட்டு, அப்படியானால் உங்கள் படுகொலைக்குப் பின்னால் உள்ள மூளையைப் பற்றி ஏதேனும் துப்பு இருக்கிறதா என்று கேட்டார். அகிலன் தலையை ஆட்டினான். பின்னர் தன் சகோதரியின் ஒவ்வொரு நுட்பமான வெளிப்பாட்டையும் கவனித்தான். நளினி முகம் சுளித்து தன் சகோதரனை யார் கொல்ல விரும்புவார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் சிறிது யோசித்த பிறகு
அவளுக்கு எதுவும் தெரியாது என்று தோன்றியது. அவள் தீவிரமாக சொன்னாள், இப்போதைக்கு எனக்கு எந்த துப்பும் இல்லை என்றாலும் உங்கள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும். நான் நெய்ட் ரேமனை தொடர்பு கொண்டு விடுதிக்கு இன்னும் பலரை அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நெய்ட் ரேமனும் வந்தாரா? அவர் இப்போது எங்கே? பல்வேறு பிரபுக்களின் தனியார் படைகள் அனைத்தும் நகரத்தின் மேற்கு இராணுவ முகாம்களில் குவிந்துள்ளன. இந்த முறை ரேமன் 500க்கும் மேற்பட்டவர்களை அழைத்து வந்தார். அனைவரும் ஆங்லர் குடும்பத்தின் தனியார் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள். இதைக் கேட்டதும் அகிலன் உடனடியாக புருவங்களை உயர்த்தினான். அகிலனின் எதிர்வினையை நளினி தவறாக புரிந்து கொண்டார் என்பது தெளிவாகத் தெரிந்தது. எனவே அவன் விளக்கினார், கவலைப்படாதே, கிரே கோட்டையில் அதிக வீரர்கள் இல்லை. ஆனால் நெய்ட்லைல் இங்கே இருப்பதால் பெரிய பிரச்சினைகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஆங்லர் குடும்பத்தின் பெரும்பாலான இராணுவத்தினர் அகிலன் தந்தையால் போர்க்களத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் அவர்கள் கொல்லப்பட்டனர். இந்த முறை ரேமன் 500 பேரை வெளியேற்றியிருந்தான். அகிலன் முந்தைய வாழ்க்கையின் நினைவின்படி கிரே கோட்டையில் மீதமுள்ள இராணுவம் 100க்கும் குறைவாகவே இருந்திருக்கும். ஆனால் உண்மையான அர்த்தத்தில் அகிலன் கவலை கிரே கோட்டையின் பாதுகாப்பைப் பற்றியது அல்ல. ஐஸ்ராக் நகரத்திற்கு மக்களை அழைத்து வர ரேமனுக்கு யார் உத்தரவிட்டது? அது சூடர் விஸ்கவுண்டின் மகன் நெய்ட்ருத்ரன். ரேமனுக்கு உத்தரவிட அவருக்கு அதிகாரம் இருந்திருக்காது. அப்போது நான் ஏற்கனவே கிரே கோட்டைக்குத் திரும்பியிருந்தேன். நெய்ட்ருத்ரன் அனுப்பிய கடிதத்தைப் பெற்ற பிறகு ஐஸ்ராக் நகரத்திற்கு மக்களை அழைத்து வரும்படி நெய்ட் ரேமனுக்கு உத்தரவிட்டேன். உங்கள் பாதுகாப்பு குறித்து நான் மிகவும் கவலைப்படுகிறேன். நெய்ட் ரேமனுக்கு உத்தரவிட அவளுக்கு அதிகாரம் இல்லை என்று அகிலன் உண்மையில் சொல்ல விரும்பினான். ஆனால் அது அவன் வாயிலிருந்து வருவதற்கு முன்பே அதை விழுங்கினான். நளினியின் நடத்தை மிகவும் இயல்பானதாக இருந்தது. அவள் உண்மையிலேயே தனது பாதுகாப்பில் அக்கறை கொண்டிருக்கிறாளா அல்லது ஆங்லர் குடும்பத்தை இதில் ஈடுபடுத்த முயற்சிக்கிறாளா என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐஸ்ராக் நகரம் தற்போது மிகவும் ஆபத்தான அரசியல் சுழல் ஆகும். மேலும் வடக்கு பிரதேசத்தில் உள்ள பிரபுக்கள் அனைவரும் தங்கள் படைகளைக் கொண்டு வந்திருந்தாலும் ஆங்லர் குடும்பம் இதில் ஈடுபடுவதை அகிலன் உண்மையில் விரும்பவில்லை. சரி, நானே போய் ரேமனை தேடிட்டு வர்றேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். ரேமனை தானே தேடிச் செல்வது நிச்சயமாக அவனது சொந்த பாதுகாப்பிற்காக அல்ல. உண்மையில் யாராவது தன்னை மீண்டும் கொல்ல முயற்சிப்பதையே அவன் விரும்புவார். இந்த முறை அவன் நிச்சயமாக ஒரு உயிர் பிழைத்தவரை வைத்திருப்பார். அதனால் காட்சிக்குப் பின்னால் இருந்த பொம்மை மாஸ்டர் யார் என்று அவன் விசாரிக்க முடியும். ரேமனை அவன் நேரில் கண்டுபிடிக்க வேண்டியதன் காரணம் அவனுக்கு நினைவூட்டுவதற்காகவே எதிர்காலத்தில் ஐஸ்ராக் நகரில் என்ன நடந்தாலும் ஆங்லர் குடும்பத்தின் இராணுவம் அவனது கட்டளைகளை மட்டுமே பின்பற்றும். இந்த இராணுவத்தை அணிதிரட்ட நளினி உட்பட வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஐஸ்ராக் நகரத்திற்கு தங்கள் சொந்த படைகளைக் கொண்டு வந்த வடக்கு பிரதேசத்தின் பிரபுக்கள் ஏதோ திட்டமிடுகிறார்கள் என்ற உணர்வு அவனுக்கு இருந்தது. இதற்குப் பின்னால் இருந்த பொம்மை மாஸ்டர் நிச்சயமாக போர்க்களத்திற்குச் செல்ல பயந்த கோடைத்தனமான நெய்ட்ருத்ரன் அல்ல. அவன் முன்னால் தள்ளப்பட்ட ஒரு பொம்மை மட்டுமே. அஜயன் தனது பிரபுத்துவத்தை கைவிட வேண்டிய கட்டாயத்தில் இருந்த முன்வந்த முட்டாள் போல அவருக்குப் பின்னால் நின்றவர். தன்னை கொல்ல முயன்றிருக்கக்கூடிய ஒரு சந்தேக நபரை அகிலன் நினைத்தார். கவுனட் உமன். சரி, என் மைத்துனரைப் பற்றி ஏதாவது செய்தி வந்ததா? திடீரென்று அகிலன் கேட்டார். மிரர் லேக் முகாமில் அவர்கள் சந்தித்தபோது நெய்ட் ரேமன் தனது சகோதரியின் கணவர் கவுண்ட் உமானின் முறைகேடான மகன் நெய்ட்வர்தன் ஆரம்பத்தில் பரோன் ஆங்லருடன் போருக்குச் சென்றவர் தோல்விக்குப் பிறகு தொலைந்து போனதாக அகிலையிடம் கூறியிருந்தார். நளினியின் கண்கள் உடனடியாக சிவந்தன. அவள் மூச்சுத் திணறி, இன்னும் இல்லை. கவலைப்படாதே, உன் கணவர் நிச்சயமாக நலமாக இருக்கிறார். நாங்கள் அவரைக் கண்டுபிடிப்போம். அகிலன் மனதில் ஒரு மர்மம் தோன்றியது. என்ன நடக்கிறது? அவனது பார்வையில் கவுண்டுமான் அவனை கொலை செய்வதற்கான நோக்கம் உண்மையில் குடும்பச் சொத்தில் ஒரு பங்கை தனது முறைகேடான மகனுக்காகப் பறிப்பதாகும். அவருக்கு வாரிசுரிமை இல்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக நெய்ட்வர்தனுக்கு உண்மையிலேயே துரதிர்ஷ்டம் ஏற்பட்டதா அல்லது அவரும் இதில் ஒரு பங்கை வகிக்கிறாரா?